ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, குஜராத்தி ஸ்பெஷல் மேத்தி பராத்தா, அதாவது வெந்தயக்கீரை வச்சு ஒரு சப்பாத்தி செய்ய போகிறோம். இதை அவங்க ரெகுலராக செய்வாங்க. ரெண்டாவது ட்ராவலுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முக்கியமாக வேண்டியது வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை கிடைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி இலையாக ஆஞ்சு வச்சுக்கணும். இதை நல்லா பொடியாக நறுக்கிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு. இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இதை நல்லா க்ரஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். க்ரஷ் பண்ணி வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் இந்த வெந்தயக்கீரையை, நறுக்கின வெந்தயக்கீரையை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை க்ரஷ் பண்ணின பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சி அதை சேர்த்துக்கிறோம். நான் இதை 2 பேருக்கு வேணுங்கிறது செய்கிறேன். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி கூட்டிக்கணும், குறைச்சிக்கணும். வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், இதை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க கையாலேயே. தனி காரப்பொடி 1 டீஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் நெய் சேர்க்குறேன். உருக்கின நெய் இருக்குது, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதை கையால் ஒரு தரம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இது நம்ம 2 பேருக்கு தேவையான சப்பாத்திஸ் பண்ணுறோம். ஒரு 6 சப்பாத்தி வரும் இதில். இதுக்கு இந்த அளவுக்கு வெந்தயக்கீரை. ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு செய்யும்பொழுது குவான்டிட்டி கூட்டிக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு, இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட நம்ம மெயினாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும், 2 ஸ்பூன் கடலை மாவு. நான் கோதுமை போட்டவுடனே போட்டிருக்கணும், மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இதையும் போட்டுட்டு உப்பு அது போட்டதே போரும். போட்டுட்டு இது நல்லா கையால் முதல்ல கலந்து விட்டுடுங்க. கம்பைன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணுங்கள். ஏன்னா அந்த வெந்தயக்கீரையிலே ஒரு ஈரம் இருக்கும், அதனால நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. வேணுங்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுடுங்க. மேலே கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ போட்டு நம்ம ட்ரை ஆகாமல் எடுத்து வச்சிடலாம். நல்லா சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம திறந்துட்டு இன்னொரு வாட்டி ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ போர்ஷன்ஸாக பிரிச்சிடலாம். போர்ஷன்ஸாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி அளவில், ஒரே மாதிரி சைஸில் வரும் இல்லையா சப்பாத்தி, அதுக்காக. இப்போ இது ரெடி ஆகியாச்சு. இனிமேல் நம்ம சப்பாத்தி பண்ண ரெடி பண்ணிடலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்க்கறதுனால நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறது. வெந்தயக்கீரையில் இல்லாத சத்து இல்லை. கீரைனாலே உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வெந்தயக்கீரை சேர்க்குறோம். ரொம்பவே சூப்பர் அது. இதில் நிறைய கால்சியம், அயன், நம்மளுக்கு வேணுங்கிற மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கிறது. ஸோ இந்த சப்பாத்தி நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னாலே போதும், எதுவுமே தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு 1-2 சப்பாத்தி நல்லா தின்னாக, நல்லா நைஸாக, எவ்வளோ நைஸாக வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி சைஸும் உங்கள் விருப்பம் தான். பெருசாக வேணால் பெருசாக பண்ணிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 2 சப்பாத்தி நம்ம இட்டு வச்சுட்டுலாம். வச்சுட்டு நம்ம கல்லை போட்டோம்னாக்கா ஒன்று ஆக ஆக ரெடி ஆகிடும். நம்ம எவ்வளோ பண்ணினாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம அப்பப்போ தேய்ச்சி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இது ட்ராவலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த ஜஸ்ட்டு நம்ம இந்த ஊறுகாய் மட்டும் வச்சுட்டு சாப்பிட்ருவாங்க. செம்மையாக இருக்கும். ஒரு கப் தயிர் சாப்பிட்டா போகிறோம். நல்ல கம்ப்ளீட் ஒரு லஞ்சோ டின்னராகவோ இருக்கும். இப்போ நான் அயன் தவாவை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் ஒவ்வொரு தேப்லாவாக போட்டு நம்ம வாட்டி எடுத்துட வேண்டியது தான். ஒரு பக்கம் சூடானதுக்கப்புறம் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. கல் நல்லா சூடான அப்புறம் போடுங்க. ஸோ நம்ம எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பம் 2 பக்கமும் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த கீரையெல்லாம் நிறையவே போடலாம், நல்லா நிறைய போடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்திஸும் பண்ணிடணும். ஸோ நம்ம இது மட்டும் பண்ணிட்டோன்னா ஒரு தயிர் மட்டும் வச்சுண்டு பிக்கிள் வச்சுண்டு சாப்பிட்டுக்கலாம்.
எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஒன்லி திங் நம்ம வந்து இந்த மாவு மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னா போதும். இந்த வெந்தயக்கீரை ஆஞ்சு அலம்பி அதை நல்லா நறுக்கி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு மற்றதெல்லாம் ஒன்றுமே கஷ்டம் இல்லை. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் இது. அங்கெல்லாம் லஞ்சுக்கெல்லாமே இது தான் அவளுக்கெல்லாம். ஸோ நமக்கு வந்து இது ஏதோ ஒரு வேலைக்கு எடுத்துடணுன்னா நல்லது. வெந்தயக்கீரை கிடைக்கும்போது நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து கொடுக்க போகிறது தயிரோடு அண்ட் ஊறுகாயோடு தான். பாருங்கள், டெக்ஸ்சர் செம்மையாக வந்திருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு 2-3 சப்பாத்தி வச்சுட்டு ஒரு கப்பு கர்டு, நல்லா திக்கு கர்டு வச்சுக்கோங்க. இந்த வந்து மாங்காயில் வந்து சுண்டான்னு ஒன்று பண்ணுவோம், இல்லைனா எனி ஹோம்மேட் பிக்கிள், நெல்லிக்காயில் ஊறுகாய் இருந்ததுன்னா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அண்டு ஹெல்த்தியான ரெசிபி. குஜராத்தி தேப்லா ரெடி ஆகிடுச்சு. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.